இந்த வெள்ளி சித்ரா பௌர்ணமிங்கனால காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஃப்ரைடே லீவு தானே, மெதுவாக பார்த்துக்கலாம் இல்லாமல் இப்போல்லாம் வியாழக்கிழமையே முடிஞ்ச வரைக்கும் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிக்கனால மறுநாளைக்கு குக்கிங்க்கு லஞ்ச் டைம்லாம் சீக்கிரம் முடிச்சிடுற மாதிரி இருக்குது. மேரேஜுக்கு முன்னாடி திருமங்கலத்தில் இருந்த வரைக்கும் வருஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்க போயிடுவோம். சித்திரை திருவிழாலாம் பார்த்து இப்போ 18 வருஷம் மேலாகுது. அதெல்லாம் சூப்பரான ஒரு வைப்பாக இருக்கும். சாதத்துக்கு கொள்ளுப்பருப்பு நைட்டே ஊற போட்டிருந்தேன். திருப்பூர் சைட்லாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த கொள்ளுப்பருப்பு கடைஞ்சிருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு தட்டி வச்சு ஒரு 2 பூண்டை மட்டும் வதக்கிட்டு 2 தக்காளி பழம் வேக போட்டிருந்தேன். அதோட தோலை உரிச்சிட்டு இதோட போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். இந்த கீரை கடையிற மத்து ஊரில் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கடையிறதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கொள்ளுப்பருப்பு எவ்வளோ வேக போட்டாலும் முழிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம சுண்டல் மாதிரி தாளிச்சும் செஞ்சு சாப்பிடலாம். வேக வச்ச தண்ணியில் கொள்ளு சூப்பு, கொள்ளு ரசம் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் நெய்யோ விட்டு இந்த கொள்ளுப்பருப்பு போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. தொட்டுக்க வெறும் அப்பளமும் ஊறுகாய் இருந்தாலே இட்லி தோசைக்குமே இந்த கொள்ளுப்பருப்பு சூப்பராக இருக்கும்.